குஜராத், உத்தரப்பிரதேஷ் போன்ற வட மாநிலங்களிலிருந்து சென்னை, நாகப்பட்டினம், அதிராம்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையிலிருந்து படகுகள் மூலமாக இலங்கைக்கு கடத்துவது வழக்கமாக உள்ளது. இதனை கண்காணித்து போலீசார் பிடித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நாகப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ஒரு கும்பல் போதைக்காக மாத்திரைகளை கடத்தி செல்வதாக திருச்சி உளவு அமைப்பிற்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக சம்பந்தப்பட்ட மாத்திரை கடத்தல் கும்பலை தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்ட போலீசாருடன் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் உளவுத்துறையின் தகவலின்படி நாகப்பட்டினத்திலிருந்து அந்த கும்பல் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ராமநாதபுரம் செல்வதை அறிந்த தனிப்படை போலீசார் தயார் நிலையில் இருந்தனர். புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு கடற்கரை சாலையில் வரும்போது தயாராக இருந்த தனிப்படை போலீசார் குறிப்பிட்ட வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் ரூபாய் 9 கோடி மதிப்புள்ள போதைக்காக பயன்படுத்தப்படும் சுமார் 5 லட்சம் மாத்திரைகள் அட்டை பெட்டிகள் பண்டல் பண்டலாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை கைப்பற்றிய போலீசார் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங், அமல்ராஜ், பிரதீப், சந்தியா ஆகிய 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த செல்போன்களையும் பறிமுதல் செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கடத்தி வந்த மாத்திரைகளை நாகப்பட்டினத்திலிருந்து தங்கள் டீம் கொண்டு வந்து ராமநாதபுரத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதன் பிறகு படகு மூலம் கடல் வழியாக இலங்கைக்கு அனுப்பப்பட இருந்ததாக கூறியுள்ளனர். இலங்கைக்கு கடத்த இருந்த போதை மாத்திரைகளையும் கடத்தல் கும்பலையும் கண்காணித்து தகவல் சொன்ன உளவுத்துறையினரையும் கடத்தல் கும்பலை பிடித்த தனிப்படை போலீசாரையும் காவல் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். இதுகுறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா செய்தியாளர்களிடம் பேசும்போது 4.82 லட்சம் மாத்திரைகளுடன் 4 பேரை புதுக்கோட்டை டிஎஸ்பி பிருந்தா தலைமையிலான போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த மாத்திரைகளின் மதிப்பு ரூபாய் 9 கோடி. இந்த மாத்திரைகளில் தயாரிப்பு நிறுவன பெயரோ சீலோ இல்லை. இவை எங்கிருந்தோ தயாரித்து ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்தது தெரிய வந்துள்ளது. இந்த மாத்திரைகள் எந்த வகையானவை என்பதை அறிய சோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்ப உள்ளோம். மேலும் எங்கே தயாரிக்கப்பட்டு எப்படி புதுக்கோட்டை வந்தது, இதில் வேறு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதையும் கண்டுபிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பெரிய கடத்தலை பிடித்த அனைவரையும் பாராட்டுகிறேன் என்று கூறினார். விபரம் அறிந்த சில போலீசார் கூறும்போது, இது சாதாரண மாத்திரைகளாக இருக்காது. வட மாநிலங்களில் தாராளமாக கிடைக்கும் போதை பவுடர்களை கேப்சூல்களில் அடைத்து அதனை மாத்திரை என்ற பெயரில் இலங்கைக்கு கடத்த இருந்துள்ளனர். முழுமையாக ஆய்வு செய்தால் தெரிய வரும். போலீசார் இதோடு விட்டுவிடாமல் ஆணிவேர் வரை சென்றால்தான் தடுக்க முடியும். இல்லை என்றால் இந்த கும்பல் மாற்று வழியில் இதே மாத்திரைகளை தயார் செய்து மாற்று வழியில் கடத்தும் என்றனர்.